அங்கேயின் பாட்காஸ்டுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாங்க வந்து ஒரு ஓபன் மைக் ஈவென்ட் நடத்துறதா சொல்லி பாட்காஸ்ட் இந்த பாட்காஸ்டோட தலைப்பு என்னன்னா, ஏஐ வந்து நாட்டுக்கு தேவையா இல்லையா? இல்லையா? ஏஐ வந்து எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கு? யூஸ்ஃபுல்லா பூன் ஆர் பேன் அப்படின்றத நாங்க இப்போ டிஸ்கஸ் பண்ண போறோம். டிசைன் வந்து ஒரு என்னோட கோர் ஏரியா, ஆனால் அதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ எனக்கு வந்து அது ஒரு வெரி ஹெல்ப்ஃபுல் டூலாக இருக்குது ஏஐ. இந்த நீங்கள் உங்களுக்கு வந்து வேலை போகாதெல்லாம் அப்படி பார்த்தா எல்லா விஷயத்துலேயும் தான் வேலை போயிருக்கும். அந்த காலத்தில் டெலிஃபோன் டைரக்டரி பிரிண்ட் பண்ணிட்டு இருந்தவனுக்கு வேலை போயிருக்கும். அதுக்கு நீ மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணாம இருப்பியா? இப்போ வந்து எப்படி எவ்ரி ஆர்டிஸ்ட் ஹேஸ் அவங்க சிக்னேச்சர் ஸ்டைலோ அந்த மாதிரி ஏஐக்கும் ஒரு சிக்னேச்சர் ஸ்டைல் இருக்கு. இப்போ நீ ஒரு ப்ராம்ப்ட், இப்போ சாட் ஜிபிடி டெக்ஸ்ட் யாரா எனக்கு கொடுத்துருக்காங்கன்னா என்னால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஓகே, திஸ் இஸ் அட்லீஸ்ட் அ லிட்டில் பிட் த ஏஐ ஜெனரேட்டட் அப்படின்னு. ஆல்சோ பிகாஸ் ஐ see it every day from students. ஸோ நீ ஏஐ ப்ராம்ப்ஸுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும். அதை வந்து ஒரிஜினலாக இஃப் யூ கிவ் இட் டு அன் ஆர்டிஸ்ட், அஃப்கோர்ஸ் அவங்களோட நாலேஜ் அண்ட் அவங்களோட டைம் அண்ட் அவங்க பார்த்த வேர்ல்டுலேருந்து அதை கொண்டு வரது, ஆப்வியஸ்லி there's going to be a difference. There's a different perspective to it. இப்போ if he generates it, Shiva with holding chillamna, if you prompt it or even if he does, it's going to be similar. It's avlo difference varadu. Adhe yara vera and brand pannalo it's going to be the same. But if you get it from a designer, it's obviously going to be slightly different. Nee appa vandu completely different. Nee appa vandu nee pora designer vandu maybe they weren't able to grasp it or you weren't able to communicate it to them. Correct? Puriyudhu. So maybe you can use AI as a middleman netavara. Final output, I think when it comes from human experience, it's going to be fresh and it's going to be more original. So எனக்கு தெரிஞ்சு அது இவால்வ் ஆகும், அது இன்னும் பெட்டர் தான் ஆகும். ஸோ எனக்கு தெரிஞ்சு அதை whoever is vulnerable of AI taking over their jobs, I think they should find a way to adopt and hack the AI system and அதை வந்து அப்சார்ப் பண்ணி ஆர்கானிக்காக அதை வச்சு எப்படி வளர முடியும் அப்படின்றத தான் பார்க்கணுமே தவிர, யூ cannot fight technology. As you cannot fight nature, you cannot fight technology also. ஸோ இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமையுமே நீங்கள் ஃபைட் பண்ண முடியாது. ஸோ unless you fight technology, you will always keep fighting nature. இல்ல மேபி யூ கேன் ஃபைண்ட் வேஸ் டு மிட்டிகேட் தி டேஞ்சர்ஸ் ஆஃப் டெக்னாலஜி, பட் யூ கேன் நாட் ஃபைட் இட். But unless you defeat technology, you will have no nature. டெக்னாலஜி இல்லாம இருக்காது dude, but selective. அதுதான் necessary, selective. இப்போ வந்து எப்படி சொல்றது, இப்போ உனக்கு அறிவு இருக்கு, புரியுதா? உனக்கு வந்து ஏஐ யூஸ் பண்ணி நீ வந்து உன்னோட என்வாயன்மெண்ட், அதனால எலக்ட்ரானிக் வேஸ்ட் வருது, கார்பன் எமிஷன் வருது, வாட்டர் ஸ்கார்சிட்டி வருது. அப்படின்றப்போ நீ யூஆர் ரீப்ளேசிங் நேச்சர், யூஆர் நாட் ரீப்ளேசிங். அதெல்லாம் சரிதான். இப்போ நீ வந்து ரோட்ல போனா ஆக்சிடென்ட் ஆகுதுன்றதுக்காக வண்டி ஓட்டாம இருப்பியா? நீ பார்த்து போவ. அது நெசசரி. அதுதான் டெக்னாலஜி நெசசரி தான், பட் நாட் அட் தி காஸ்ட் ஆஃப் சம்திங் so big. அதுதான் நீ பார்த்து போவன்ற மாதிரி you will have to find ways to mitigate it. அதாவது உன்னோட டேமேஜஸை நீ எப்படி குறைக்கலாம், எவ்வளவு குறைக்கலாம், எப்படி வந்து பாதுகாக்கலாம். கம்ப்ளீட்டா குறைச்சாதான். இல்ல அதுதான் இப்போ நீ சொல்றல, இதனால 1 லிட்டர் ஆகுதா என்ன சொன்ன? ஒரு பாட்டில் ஃபார் 1 ஈமெயில். ஒரு பாட்டில் நீ சொல்ற, அது அரை பாட்டில் எப்படி ஆக்குறது, கால் பாட்டில் எப்படி ஆக்குறது தான் யோசிக்கணுமே தவிர ஏஐ வந்து நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு போராட முடியாதுன்னு நான் சொல்றேன். என்னுடைய க்ளோசிங்கில் உங்களுக்கு ஒரு கொஸ்டினும் இருக்குது, நான் லாஸ்ட்டாக கேட்குறேன். அகெயின் அவங்க சொன்ன மாதிரி ஒரு ஒன்று ரொம்ப வேகமாக ஸ்பைக் ஆகுதுன்னா அது ஏதோ ஒரு பாயிண்டில் வந்து ஒரு டவுன்ஃபாலும் ஃபேஸ் ஆகும். அது எப்படி ஆகும், அந்த டவுன்ஃபால் எப்படி ஆகுங்கிறது தெரியாது. பட் அகெயின் ஆஸ் அ டிசைனர், விஷுவல் டிசைனர், ஹூஸ் மை ஜாப், என்னோட ஜாப் தான் இப்போ நீங்கள் சொல்கிற ஜாப். பேசிக்கலி நீங்கள் அங்கேயிலேருந்து எனக்கு வந்து ஒரு ப்ரீஃப் கொடுப்பீங்க,
எனக்கு வந்து ஒரு டைப்போகிராஃபி எனக்கு இந்த ஃபீல்டில் வேணும்ன்ட்டு நான் அதை விஷுவலாக உங்களுக்கு பண்ணி கொடுப்பேன். இதுதான் என் வேலையாக இருந்தது. அந்த வேலை இப்போ அது பண்ணுது. பட் அதுக்காக நான் அதை அகெயின்ஸ்டாக இல்லை, நான் என் வேலையை நான் பண்ணுறேன். பட் ஐ எம் யூஸிங் தட் டு எம்பவர் மை ஒர்க்னா ஆல் மேக் திங்ஸ் பிட் மோர் ஈஸி ஃபார் மீ. இப்போது ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறோம், உங்களுக்கு தான் எடுக்கிற ஃபோட்டோ ஷூட்டில் நான் ரொம்ப மைண்ட்ஃபுல்லாக இருப்பேன். எனக்கு வந்து சுற்றி ஸ்பேஸ் இருக்கணும், நடுவில் ப்ராடக்ட் கரெக்டாக தெரியணும், இந்த விஷயம்லாம் இருக்குது. ஆனால் இப்போ இருக்குதுன்றதுனால இப்போ எல்லாரும் ஃபோட்டோஷாப் ஜென்ரேட்டிவ் ஃபில்லாம் யூஸ் பண்ணுறோன்றதுனால நான் நிறைய விஷயம் கண்டுக்கிறது இல்லை. கொஞ்சம் ஆங்கிள் நல்லா இருக்குது, பின்னாடி வந்து ட்ரைபாட் தெரியுது, ஸ்டாண்டு தெரியுது, பின்னாடி வந்து ஃப்ரேம் கட் ஆகுது, அதெல்லாம் நான் கண்டுக்கிறது இல்லை. ஏன்னா ஏல போட்டு அதை அழகாக ரிமூவ் பண்ணிவிடுது. அப்படியே பேக்ரவுண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் பண்ணிடுறேன். நான் இந்த மாதிரி போட்டு என் ஆர்டிஸ்டிக் வேல்யூ இன்னும் இன்க்ரீஸ் தான் பண்ணுறேன். ஸோ இதுக்கெலாம் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஐ எம் ஜஸ்ட் யூஸிங் இட் டு enhance and empower my work. I am not making it replace my work for now, at least. அதனால அதுக்கு தான் நீ யூஸ் பண்ணணும், அதுதான் ஃபைண்டிங் வேஸ். ஆனால் இப்போ அது ஆல்ரெடி நான் பண்ணுற ஒர்க்கு உங்களுக்கு பண்ணிகிட்டு இருக்குது. நீங்கள் இப்போ இல்லை நான் பண்ண முதல் டிசைன் அங்கீக்கு விச் வாஸ் சோல்ட் அவுட் இஸ் ஃபாஸ்ட் யூஸே. அந்த டிசைன் வந்து இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா அது எப்படி பண்ணி கொடுன்னு எனக்கு ஐடியா இல்லை. நான் ஒரு மாதிரி பண்ணேன். அது இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் இல்லை இந்த மாதிரி ஸ்போர்ட்டி பேக்ரவுண்டில் எனக்கு வேணும்னு கேட்டால் அது கொடுக்கும். பட் ஐ டோன்ட் நோ ஹவு இட் வில் கிவ் இட் டு யூ. பட் யூ கேன் ஸ்டில் கெட் இட் டன் வித்தவுட் மீ. இன்னொரு கொஸ்டினாக கேட்குறது வந்து என்னன்னா, நீங்கள் அந்த வீல் கண்டுபிடிக்கிறது அதை பற்றிலாம் பேசுனீங்க. வீல் கண்டுபிடிச்சா அது வந்து ஒரு ஹியூமன் எவல்யூஷனோட அடுத்த ஸ்டெப்பாக இருந்துச்சுன்ட்டு நான் கேட்குறேன். ஒரு கேபிட்டலிஸ்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்தே கேட்குறேன். ஒரு வீல் கண்டுபிடிச்சதுனால ஒரு பொருளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் வைக்கிறது. அவன் இவ்வளோ நாள் தூக்கிட்டு போயிருந்தான், அவன் எஃபர்ட்டை கம்மி பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் அங்கே வைக்கிறதுல ஹவு டஸ் த ப்ரைஸ் பாயிண்ட் ப்ளே ஹியர்? ஆஸ் இன் டஸ் ஒரு வேலையை நம்மளுக்கு ஈஸியாக்குதுன்னா உங்களுக்கு காஸ்ட் கட்டிங் பண்ணுது. இது நான் வந்து ஒரு புரியாமல் கூட கேட்கறதாவே இருக்கட்டும், நீங்கள் எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள். காஸ்ட் கட்டிங் பண்ணுது. You are not hiring designers, you are getting your job done, but will it or should it reflect on product or not? இப்போ என்னன்னா இங்கே பாரு, டிசைன் ப்ராடக்ட் வந்து ஹிட் ஆர் மிஸ் தான். நோ ஒன் இல்லை, ஜென்ரலாக தான் நான் சொல்கிறேன். பொருள் உங்களுக்கு வந்து விலை கம்மியாகுதுன்னா மார்க்கெட்டில் அதோட விலை, இப்போ பெட்ரோல் விலை குறையுது சரியா, that's going to reflect on the price of tomato and vegetable price basically. And the mari there is something cutting your cost from your end. As business runners, will you think of cutting down? நான் கேக்குறேன். இது price cutting the price essential கண்டிப்பா அதோட இத கம்பேர் இல்ல. as business people வந்து we are looking to go to AI to increase our profit margin. நீங்க profit salesல increase பண்ணாம cost பண்றது கரெக்ட்? புரியல. சேல்ஸ்ல increase ஒரே நிமிஷம். இப்போ நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க வந்து should plan or target to sell more t-shirt and bring that profit rather cost cut பண்ணியும் நீங்க கொண்டு வரலாம். ரெண்டுமே எத்திக்கல் வழி தான், இல்லன்னு சொல்றேன். பட் ரொம்ப நாள் நீங்க இந்த பாட்ல தான் நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாரும் வச்சு அடிக்கிற மாதிரி இருக்கு. இல்ல ஒரு அந்த பாட்ல நீங்க அந்த பாட்லயும் பண்ணலாம்ல, ஏன் இதுலயே ரொம்ப வெயிட் பண்ண ஒரு நிமிஷம். இல்ல இப்போ நீ சொல்றது வந்து பாத்தீங்கன்னா நீ என்ன சொல்லணும்னா இப்போ உங்க வயிற்றுல அடிக்கிறான்ற மாதிரி சொல்ல வர கரெக்டா? நோ, அப்படி கிடையாது. எப்படின்னா இப்போ அவர் வந்து பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு, அவர் வந்து டிசைன் பண்ண போறது ஓகேவா? இது கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூல தெரியும், இல்லை நீ டிசைன் பண்ணதுக்கப்புறம் இது சேல் ஆகாம தெரியும். இஸ் ஜாப் இஸ் நாட் இது இப்படி பண்ணணும், இந்த டிசைன் இப்படி வேணும் அப்படி வேணும்லாம் கிடையாது. அது ஒரு கிரியேட்டரோட வேலை தான். அந்த வேலை உங்களுக்கு எப்பயுமே இருக்க தான் செய்யும். ஒரு கிரியேட்டரா ஒரு 4 கிரியேட்டர் இங்கே, அதாவது ஒரு டிசைனராக 4 பேர் இருக்கும். ஆனால் என்ன விஷயம்னா, எனக்கு இது 1 மாதத்துல கிடைக்கும் போது நீ எங்களுக்கு வந்து அதோட அந்த 1 மாதம் வேல்யூ இருக்குல்ல, அந்த 1 மாதம் டைம் இருக்குல்ல, அதுதான் எங்களுக்கு கட் ஆகுதே தவிர நீ பண்ணுற டிசைன் தான் ஓகேவா? எங்களுக்கு கிரியேட்டிவ்ல எங்களுக்கு அந்த அவுட்புட் தான் வேணும், எங்களுக்கு இதுதான் வேணும். இதில் நாங்கள் எந்த வயசில் அடிப்பதில்லை. இது என்னன்னா உங்களுக்கு தான் அது அட்வான்டேஜை தவிர எங்களுக்கு இதில் அட்வான்டேஜே கிடையாது. நீங்கள் 6 மாதம் பண்ண வேண்டிய வேலையை நீங்கள் எனக்கு ஒரு நாளில் நீங்கள் எனக்கு பண்ணி கொடுத்துருவீங்க. எங்களுக்கு அதை பற்றி நாலேஜே இருக்காது. எங்களுக்கு என்னன்னா ஒரு ஆர்ட் ஒர்க்கை டிஃப்ரெண்ட்டாக பண்ணிகிட்டே இருப்பேன் ஓகேவா? அதில் இப்போ நீ எனக்கு வந்து ஒரு மாதத்தில் எனக்கு 10 டிசைன் காமிச்சு இதில் ஒரு 4 டிசைன் சூஸ் பண்ணுன்னு சொல்லுவேன். இப்போ வந்து எனக்கு இப்போ வந்து 30 டிசைன் காமிச்சு எனக்கு 10 டிசைன் சூஸ் பண்ணுன்னு சொல்லுவேன். அவ்வளோதான் தவிர இது எல்லாமே உன்னோட வேலை கட் பண்ணோம், உன்னோட இதை கட் பண்ண தவிர எங்களுக்கு அதே பேமெண்ட் தான். நாங்கள் கிரியேட்டிவ் பண்ண மாட்டோம், உங்ககிட்ட தான் அந்த வேலைக்கு வருவோம். நீ தான் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன், எனக்கு மாதம் எவ்வளோ சம்பளம் வரணும்னு நீ தான் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். நான் கிரியேட்டராக இருக்கிறதுனால நான் பண்ணிக்கிறேன். பட் இப்போ என் இடத்துல இல்லை. இப்போ என்னன்னா இங்கே ஒரு கிரியேட்டர் தேவை தானே, இங்கே ஒரு கிரியேட்டர் ஸ்பேஸ் எம்டி தானே. இது எப்பயுமே இருக்கும், எல்லா இடத்துலையும் ஒரு கிரியேட்டர் ஸ்பேஸ் எம்டி இருக்கும். அந்த இடத்துல கிரியேட்டர் தேவை தான். அவன் வேலையை அவன் என்ன பண்ணானா ஆப்ஷன் நிறையா கொடுப்பான் ஓகேவா? ஆப்ஷன் நிறையா கொடுப்பான், அவ்வளோதான். டைம் எங்களுக்கு சீக்கிரமாக கொடுப்பான்.
நீ சொல்கிற எங்களுக்கு வந்து ஒரு டிசைன் பண்ணுறதுக்கு 6 மாதம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு கலெக்ஷன் பண்ணுறதுக்கு 6 மாதம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இன்றைக்கி நான் 1 மாதத்தில் முடிச்சுட்டேன். இதனால எனக்கு பேமெண்ட் ஒன்று தான், ஆனால் எனக்கு தான் டைம் வேஸ்ட் ஆகுது. இதில் பேமெண்ட் விட நான் கேட்குறது வந்து will it reflect on products? இல்லை இப்போ இன்னொன்று நான் இங்கே ஓகே நீ சொன்னா நான் ஐம் அக்ரிங். அதுதான் it brings back to the same point. இப்போ சரி சொல்றேன் இரு ஆஸ் அ பிஸ்னஸ் பர்சனாக எனக்கு ப்ராஃபிட் மார்ஜின் ஜாஸ்தியானா எனக்கு நான் ஏன் அதில் காம்ப்ரமைஸ் பண்ணோம்? நான் வந்து நீ நான் ஸ்ட்ரைட்டா இது கேக்குறேன். நீ வந்து என்னது ஆனியனும் டொமேட்டோவும் விலை கம்மி பண்ணுற மாதிரி பொருளை விலை கம்மி பண்ணுன்ற. நான் இன்ஃபேக்ட் அது ஏன் நடக்க மாட்டேங்குது? if technology is helping you, why would I do it? அதுதான் நான் கேக்குறேன். இப்போ எனக்கு நீ ஒரு மாசத்துக்கு 6 டிசைன் கொடுத்துட்டு இருந்த. இப்போ நான் எனக்கு வந்து 15 டிசைன் கொடுக்குற. எனக்கு 15 டிசைன் கேபிட்டல் ஜாஸ்தியாக தானே தேவைப்படும், கம்மியாக தேவைப்படாது எனக்கு. எனிவே மார்க்கெட்ல இருக்க டிமாண்டை விட நீங்க அதிகமாக தான் சப்ளை பண்ண போறீங்க. எனக்கு ப்ரொடக்ஷன் நான் இன்க்ரீஸ் பண்ண பார்ப்பேன். நான் வந்து வேற ஏதாவது வேல்யூ அடிஷன். இப்போ எனக்கு 3000 ரூபா டிசைனுக்கு செலவாகுதுன்னு வச்சுக்கேன். நான் அந்த 3000 ரூபாய்க்கு ஏஸ்தட்டிக்காக ப்ராடக்ட்டை வேற என்ஹான்ஸ் பண்ண பார்ப்பேன். புரியுதா? I'm not going to give you the same product. Even if you see 5 years back what we did with Angi is different from what we are doing now. 5 years back நீ ஓவர் சைஸ் டிஷர்ட் பண்ணல. 5 years back இவ்வளோ வாஷ் பண்ணல. 5 years back இவ்வளோ பிரிண்ட் பண்ணல. ஐ மீன் இந்த டிஃப்ரெண்ட் பிரிண்ட்ஸ் பண்ணல. ப்ரைஸ் சேம்ல ஆனால் 5 years பேக்கும் நம்ம 500 600 தான் வித்துட்டு இருந்தோம். இப்போவும் அதே 500 600 தான் வித்துட்டு இருக்கோம். இப்போ பாரு எனக்கு வந்து யான் விலை ஏறிச்சு. எனக்கு கண்டிப்பாக ஒரு டிசைனர் வேணும்னு வச்சுக்கோ. டிசைனரும் ரேட் ஏற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோ. நீ ஒரு டிசைனுக்கு 10,000 ரூபா கேட்குறான்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் எனக்கு ப்ரொடக்ஷன்லேயுமே வந்து எல்லாமே ஏற்றிட்டான்னா நான் ஒரு டிஷர்ட்டை 5000 ரூபாய்க்கு விற்க முடியுமா? முடியாதுல்ல. நான் அதே என்ன காம்படிட்டிவ் ப்ரைஸோ மேக்ஸிமம் ஒரு 800 ரூபாய்க்கு விற்கலாம். ஸோ என்னோட இதுவுமே லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. நீ என்ன கேட்குறன்னா நீ இந்த டிசைனர் காஸ்ட் குறையும் போது குறைக்கிறியானா அது ஏன் இஷ்டம். குறைக்க ஏன்னா எனக்கு வந்து நிறைய விதத்தில் வந்து நிறைய ஆட்ரிபியூட்ஸில் எனக்கு வந்து அன்னோன் எலிமெண்ட்ஸ் நிறைய இருக்குது. இந்த 3 மாதம் வந்து எனக்கு மார்க்கெட்டே டவுனாக இருக்கலாம். நான் அந்த பழைய 3 மாதத்தில் பண்ண ப்ராஃபிட் மார்ஜினை வச்சு தான் இந்த 3 மாதத்தை ஓட்டுற மாதிரியும் இருக்கலாம். புரியுதா? ஸோ இட் இஸ் solely on the business. I risk solely on the business person's இது prerogative to take that call. இப்போ எனக்கு மார்ஜின் வேணும்னா நான் மார்ஜின் சேர்த்து வச்சுப்பேன். அதுக்கு பல ரீசன்ஸ் இருக்கலாம். ஏன்னா நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் தீபாவளியிலேருந்து பொங்கல் வரைக்கும் பெரிய ஹை மார்ஜினில் சேல்ஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. ஏன்னா எனக்கு பொங்கல் முடிஞ்சோடனே சீசன் கிடையாது, அடுத்த தீபாவளி வரைக்கும். ஸோ நான் அந்த மார்ஜினில் தான் இன்னொரு 6 மாதத்தை ஓட்டணும். புரியுதா? இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கலாம். இது ஒரு ஃபேக்டர். இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கலாம். ஸோ நீ ஏன் அவ்வளோ மார்ஜின் வைக்கிறன்றது நீ என்கிட்ட கேட்க முடியாது. ஏன்னா as long as the customer is okay with paying that money, it should be fine. ஒரு இடத்துல விட்டா வேற எங்கேயும் அது தேவைப்படும். இப்போ எனக்கு வந்து திடீர்னு நான் வந்து ஒரு லிமிடெட் எடிஷன் கலெக்ஷன் பண்ணுறேன், பயங்கரமான ஜிஎஸ்எம்ல பண்ணுறேன்னு வச்சுக்கோ. 350 ஜிஎஸ்எம்ல நான் டிஷர்ட் பண்ணுறேன். நான் இந்த மார்ஜின் வச்சு தான் நான் பண்ணுவேன். இல்லை நான் பயங்கரமாக ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம், நான் ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷன் உங்களை மாதிரி ஆட்களை ப்ரமோட் பண்ணோம், அந்த மார்ஜினில் வச்சு தான் நான் ப்ரமோட் பண்ணேன். கிரியேட்டிவ் பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, நீ கிரியேட்டிவ்ன்றது உனக்கு வேணா அது வந்து இது ஹிட் ஆகும்னு நினைப்பேன். ஆனால் மார்க்கெட்டில் போகும்போது ஃப்ளாப் கூட ஆகலாம். ஓகேவா? 4 ஹிட் ஆகும், 4 ஃப்ளாப் ஆகும். நம்ம எது பெஸ்ட் டிசைன்ன்றது நம்ம சொல்ல முடியாது. மார்க்கெட் போனதுக்கப்புறம் அங்கே ஆடியன்ஸ் சொல்கிறது தான் அது படமாக இருந்தாலும் சரி, நீ பண்ணுற டிசைனாக இருந்தாலுமே சரி. ஸோ 10 டிசைன் நான் பண்ணுறேன், அதில் 3 பயங்கர ஹிட் ஆச்சு, அதில் எனக்கு மார்ஜின் வருது, மீதி 7 வந்து டெட் ஸ்டாக் ஆகுது. அப்போ அதோட மார்ஜின் நான் இதில் தானே எடுக்க முடியும். அதனால வந்து நான் ரொம்ப மாரலி இதுவாக எல்லாம் குட்டாலாம் இருக்கணுன்றது எல்லாரோட ஆசையும் தான். ஓகே, அந்த கரப்ட் பொலிட்டிஷியன்ஸ் அண்ட் பிஸ்னஸ் மென்னுக்கும் அந்த எண்ணம் இருக்கும். நான் வந்து வரும்போது அவன் என்ன நினச்சிருப்பா, நீ என்ன 2014 பார்த்த மாதிரி தான் வந்து நான் உலகத்தை மாற்ற போகிறேன், உலகத்தில் நல்லவனாக இருக்க போகிறேன் அப்படின்னு. அப்புறம் நீ கிரவுண்ட் ரியாலிட்டி தெரிஞ்ச போது சரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். லாஸ்ட்டாக ஒரே முடிச்சிடலாம். இது வந்து என்னன்னா, ஏஐ வந்து இப்போ வரைக்கும் கூட நீங்கள் சொல்கிற அக்யூரசி அதெல்லாம் வந்து anything you give it to it, it's already running on whatever data is being fed to it. அந்த டேட்டா வந்து ஃபீட் பண்ணுற டேட்டா வந்து ஒரு பாயிண்டில் ஸ்டாப் ஆயிடுச்சு. சின்ஸ் நீங்கள் எல்லாருமே இப்போ ஏஐக்கு மாறிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். ஓகே, அந்த வந்து டேட்டா வந்து அதுக்கு ஃபீட் பண்ணுற டேட்டா வந்து ஒரு பாயிண்டில் ஸ்டாப் ஆகுது. பிகாஸ் there is no more new data to feed it. அப்படி ஆகும்போது
முக்கியமா ஆர்ட்ல ஆர்ட் இஸ் ஆல்சோ சப்ஜெக்ட் இல்ல. உனக்கு வந்து அது இருங்க bro, பழைய சொல்லிடுறேன். உன் பையனுக்கு வந்து ஏஐ தான் ஆர்ட்டே. நான் தான் சொல்றேன். இப்போ அது மாதிரி நின்றுட்டா அதுக்கு ஃபீட் பண்ற இது நின்றுடுச்சுன்னா இட் வில் பி ரெடண்டன்ட் ஆஃப்டர் அ வைலுங்கிறது நான் நினைக்கிறேன். பட் இட் மைட் நாட். டெவலப் அ ஓன் சென்ஸ் ஃபார் இட் அண்ட் ஸ்டார்ட் கிரியேட்டிங் சம்திங் நியூ. இட் மைட் நாங்களும் கிரியேட் பண்ணோம், ஏஐயும் கிரியேட் பண்ணோம். அதுதான் அது இன்டர்நெட்ல போட்டா அது என் பர்மிஷன் இருக்குதோ இல்லையோ அது எடுத்து யாருக்கோ கொடுத்துன்னு இருக்குது. அதனால நான் இதோட இதை முடிச்சுக்கிறேன். நீ இப்போ ஏஐ வந்ததுக்கு அப்புறம் தான் கிரியேட்டர்ஸ் நிறைய பேர் உள்ள வருவாங்க. ஏன்னா எல்லாராலும் கிரியேட் பண்ண முடியாது. எல்லாரும் கிரியேட் பண்ணதுனால எல்லாரும் ஒதுங்கி இருப்பாங்க. இன்னைக்கு ஏஐ வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லார் மைண்டுக்குள்ளேயும் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இந்த மாதிரி கதை யோசிச்சு வச்சிருக்கேன், நான் இந்த மாதிரி வரையணும்னு யோசிச்சு வச்சேன். ஆனால் எல்லாராலும் பண்ண முடியாது. ஓகேவா? இன்னைக்கு ஏஐ வந்ததுனால எல்லாரோட இன்புட் அங்கே போகும். எல்லாரும் தனிப்பட்டு, அதாவது இன்னைக்கு 100 பேர் வந்து அவுட்புட் கொடுக்குறான்னா 1000 பேர் அவுட்புட் கொடுப்பான், 10,000 பேர் அவுட்புட் கொடுத்துருப்பான், 10,000 பேர் கிரியேட்டிவா உள்ள போட்டுன்னு இருப்பான். ஏஐயோட வேலை என்னன்னா அது ஏஐ வந்து என்ன எப்படி திங்க் பண்ணுறோம், எப்படி திங்க் பண்ணுறாங்கன்றதை அது கலெக்ட் பண்ணும் ஃபீடு. அதுதான் நீ ஃபீட் கொடுத்துனே தான் இருப்ப. நீ எப்படி நிறுத்துவ? நீ ஏஐ ஒரு டைமில் என்ன பண்ணுவோன்னா அது ஒரு ஆர்ட் ஃபார்ம் கிரியேட் பண்ணும் புதுசாக. இல்லை நீ இப்போ நான் உட்காந்துட்டு எனக்கு டோட்டலா எனக்கு இப்படிதான் வேணும்னு சொன்னேன்னு வச்சுக்கேன், அது அந்த ஆர்ட்டே புதுசா இருக்கும். எவல்யூஷன் இல்லை, எவல்யூஷன். இப்போ எப்படி as simple as இப்போ ஹேண்ட் ஸ்ட்ரோக்ஸ் டு டிஜிட்டல் ஸ்ட்ரோக்ஸ். இப்போ நான் வந்து காலேஜில் உட்காந்து தேய்ச்சி ரேஸ் பண்ணி வரைஞ்சி பெயிண்ட்டை முக்கி எடுத்து அதை பண்ணி, ஆனால் இப்போ நீங்கள் வந்து என்னடா அது ப்ரோக்ரியேட் அதில் வச்சு வரைஞ்சிங்கன்னா இட்ஸ் ஈஸியர், இட்ஸ் மோர் கன்வீனியன்ட். அந்த மாதிரி தான். ஸோ வி கான்ட் கம்ப்ளைன்னு எனக்கு புரியல. பட் ஐ ஃபீல் லைக் நீங்கள் சொல்கிறீங்களா எவ்ரிபடி இட் இஸ் எல்லாரும் பண்ணலாம் அப்படின்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என் மைண்டில் கிரியேட்னா இஸ் டு மேக் ஃப்ரம் ஹேண்ட். நீங்கள் ஆனால் அதுக்கு சொல்வீங்க டைப் பண்ணுவோம் அதனால ப்ராம்ப்ட் வருது அப்படின்னு. ஸோ ஐ ஃபீல் அதில் வந்து இட் இஸ் ஒன்லி வேர்ட்ஸே தவிர இட் இஸ் நாட் வேர்ட்ஸ் இஸ் எமோஷன். நம்புறது அதோட முச்சிக்கலாம். இப்போ நீங்க டிஜிட்டல் ஆர்ட் கூட ஓகே புரியுது எனக்கு. பட் இட்ஸ் பிகம்ஸ் ஒன் மீடியம், வெறும் வேர்ட்ஸ். அதுல வந்து யூ ஆர் கிரியேட்டிங் சம்திங் விச் இஸ் கம்ப்ளீட்லி இதுன்றப்போ மற்ற மீடியம்ஸ்க்கெல்லாம் அது எங்க போகுது? இட்ஸ் ஆல் கோயிங் டு ஸ்லோலி டை எல்லாம் எப்பவுமே டை ஆகாது. புரியுது? அதான் ஹேண்ட்லூம் போன மாதிரி எல்லாரும் சேஞ்ச். இப்போ பசங்க வந்து இப்போ அடுத்த ஜென்ரேஷன் வரும்போது பழசை மறந்துட்டு பழசு காரணம் தான் போயிட்டு இருக்கோம். ஒரு டைம்ல இப்போ ஒன்றும் இல்லை, ரீல்ல எடுத்துட்டு இருந்தாங்களா சினிமா, ஓகேவா? ரீல்ல எடுத்துட்டு இருந்தாங்க சினிமா. இன்னைக்கு டிஜிட்டல் மாறிச்சு. இப்ப இருக்க வர பசங்களுக்கு ரீல்ல எடுத்து அதோட ப்ரொசீஜரே தெரியாது. அதுக்காக அது அவ்வளவுதான், அது முடிஞ்சது. அதுக்காக நம்ம வந்து டிஜிட்டல் வரும்போது, அதாவது எங்க ஃபிலிம்ல படம் எடுக்கும் போது நீ பயங்கரமா பேப்பர் ஒர்க் பண்ணும். ஏன்னா ஒரு ஃபிலிம் காஸ்ட் வந்து அவ்வளவு காஸ்ட் இருக்கும். நீ பயங்கரமா பேப்பர் ஒர்க் பண்ணி ஒவ்வொரு ஷாட்டுக்கும் நீ ஒரு ஷாட் தப்பா எடுத்துட்டா கூட அது செலவு தான், யோசிச்சு பண்ணணும். இன்னைக்கு டிஜிட்டல் வந்ததுக்கு அப்புறம் டோட்டலா மாறிடுச்சு. போற ஆள் வந்து டிஜிட்டல் தான். சரிப்பா, ஆமாப்பா. அவன் 2 ஷாட் எக்ஸ்ட்ரா எடுப்பான். இப்போ வந்து இப்ப நான் ப்ராம்ப்ட் குடுக்குறேன்லப்பா, இவனும் அதே ப்ராம்ப்ட் தான் கொடுப்பான். ஏன் அவனும் அதே அப்படி கிடையாது. எல்லாரும் ஒரே இருங்க. எப்படி அவனும் இப்ப நீ இப்ப நான் போட்டோஷாப் இருக்கு, இவனும் அதே தான் டூல்ஸ் யூஸ் பண்ண, நானும் அதே டூல்ஸ் பண்றேன். ஆனா வேற மாதிரி வருது இல்ல? அதுதான் ஃபூல யூஸ் பண்றீங்க. அதுதான் ஏஐயும் பண்ணும். இப்போ நான் என்ன சொல்றேன், நீயும் ஒரே ப்ராம்ப்ட் கொடு. ஒரு விஷயம் நம்ம யோசிச்சிருப்போம், நீயும் கொடு நானும் கொடுக்குறேன். அது எப்படி அவுட்புட் டிஃபரெண்டா கொடுக்குது நீ பாரு. நீ அதுதான் சொல்ற. இல்ல அப்படி கிடையாது. நீ வந்து இப்ப நான் ஒரே இப்போ நான் ஒர்க் பண்றதுனால சொல்ல, நீ ஏஐல ஒர்க் பண்ணல, நான் ஒர்க் பண்றதுனால சொல்ல. நீ ஒரு விஷயத்த சாட் ஜிபிடி கொடுத்தா ஒரே ப்ராம்ப்ட் தான். நீ சாட் ஜிபிடி கொடுத்தா அது வேற அவுட்புட் கொடுக்கும், சோரால கொடுத்தா வேற அவுட்புட் கொடுக்கும், மிட் ஜர்னில கொடுத்தா வேற அவுட்புட் கொடுக்கும், இதுல கொடுத்தா சூப்பர் பாய்ஸ் கேர்ள்ஸ் அண்ட் அதர் பீப்புள். மீடியம் வந்து இட் பிகம்ஸ் வேர்ட்ஸ்ன்னு எனக்கு தோணுது. அட்லீஸ்ட் இன் டிஜிட்டல் ஆர்ட் யூ ஹேவ் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரோக்ஸ் ஆர் சம் ஏதோ வச்சு யூ கிரியேட்டிங் டு கிரியேட். இப்போ டீ போடுறதுக்கு வந்து உனக்கு பால் தேவை, டீ தூள் தேவை, சுகர் தேவை, அவ்வளோ மேட்டர் கிடைக்குதுல்ல. ஆனால் நீ ஏஐல வந்து மேக் டீ, புரியுதா? தப்பான வார்த்தைகள் மட்டும் வச்சு ஒரு விஷயத்த கிரியேட் பண்றதுல எனக்கு அது ஈடுபாடா தெரியல. எனக்கு வந்து அது டு கிரியேட் இஸ் ஜாய், இட்ஸ் ஜாய்ஃபுல். கரெக்ட், அதுதான் உண்மை. அதுல நான் வந்து அதை எதிர்க்க முடியாது. டு கிரியேட் ஒரு விஷயத்த, ஒரு 4 மசாலா போட்டா தான் பிரியாணி வந்து நல்லா சுவையா இருக்கும். இத வந்து இட்ஸ் லைக் புட்டிங் பேப்பர்ல பிரியாணி எழுதி போட்டு கொடுக்குற மாதிரி இருக்கு. எப்படி ஹேண்ட்லூம் பவர்லூமால ரீப்ளேஸ் பண்ணப்பட்டதோ இப்ப திருப்பி எல்லாம் ஹேண்ட்லூம்க்கு போறாங்களோ அந்த மாதிரி. ஹேண்ட்லூம்க்கு எத்தனை பேர் போறாங்கன்றத மேட்டர் வரல. அதுதான்ப்பா, அது க்ளோஸ் டு இட்ஸ் ஆன் தி பிரிங்க். இப்போ ஒன்லி
2-3 very few and government is taking its own initiative அந்த மாதிரி என்ன பண்ணாலும் சரி. யப்பா நீ சொல்றது தப்பா வர ஏன் எடுத்து வெச்சுக்கோ. இல்ல இப்போ வந்து இப்போ அதுதான் எனக்கு தெரிஞ்சு இப்ப எல்லாருமே வந்து ஒரு சில விஷயத்துக்கு ஏஐக்கு போறது, ஒரு மெயில் எழுதுறதுக்கோ ஒரு ரிப்ளை. என் ஃப்ரெண்ட் எல்லாம் மெசேஜ் டெக்ஸ்ட்க்கு ஏஐக்கு போறாங்க. லிங்க்டின் திறந்தா என்ன இருக்குது இப்போ? ChatGPT and ChatGPT talking to each other. ஒரு போஸ்ட் போட்டுருவான், RCB ஜெயிச்சதா, RCB wins after 18 years. So 5 things to learn about Virat Kohli's leadership ன்னு போட்டு ஒரு 4 பாயிண்ட் கீழே வெரி இன்சைட்ஃபுல் அப்படின்னு சொல்லி அதை காப்பி பண்ணி ChatGPT போட்டு அதுக்கு ஒரு ரிப்ளை வாங்கி அதை போடுறான். டேய் பேசிக்கோங்கடா, எதுக்கு அவன் லிங்க்டின்ல இருக்கீங்க? பேர் தான் பூமர்ன்னுவாங்க. கரெக்ட். ஓகேவா? இல்ல ஒரு புது அதுதான்ப்பா லைக் he said in a பண்றாங்கன்னு சொல்றவங்க சொல்றீங்களா என்ன சொன்னீங்களா? ஐயோ அதுதான்யா. இப்போ நீ ஒரு விஷயத்த அடாப்ட் பண்ணாம நீ ஃபன்னியா பேசுறல. இப்போ நார்மலா இப்போ பூமர் பண்ண ஒரு இப்போ யங் ஜெனரேஷன் கிண்டல் பண்ற மாதிரி தானே பேசுறோம் நம்ம. அது அப்படி கிடையாது. அவங்கள இல்ல ஆமா இன்கேஸ் அதுதான் ஃபியூச்சர். இதுக்கப்புறம் தேவையில்லாததை உட்காந்து திங்க் பண்ண தேவையில்ல. நீ புதுசா ஏதாவது திங்க் பண்ணலாம். டைம் இருக்கு. இல்ல நீ இப்ப நீ அப்படி பார்த்தனா அப்படின்னா இல்ல நான் அப்படின்னா நீ அப்படி சொல்லணும்னு பார்த்தனா நீ போனை யூஸ் பண்ண நேரடியா போய் பேசினா தான் உன்னை எமோஷனலா கனெக்ட் ஆகும். நான் போய் வீட்டுக்கு போய் பேசுறேன்னு போன்ல பேசாம நீ அப்படி நேரடியா போய் பேசலாமே. ஏன் அப்ப டைம் உனக்கு வெயிட் பண்ண போன்ல பேச இல்ல நான் போன்ல கக்கூஸ்ல உட்கார்ந்து பேசினு இருப்பேன். நேர்ல இருக்கும்போது நான் வந்து கம்ஃபர்ட்டபிளா உட்கார்ந்து இல்ல பேசுறதெல்லாம் என்ன கேப்ஷன் போட்டு இல்ல நான் ஜெனரலா இல்ல நான் ஒன்னு சொல்றேன் கேளு. இப்போ நீ மெசேஜ் அனுப்புறேன்னு வெச்சுக்க, இப்போ ஒரு ஃபன்னியா ஒரு ஃபன்னியா ஒன்னு அனுப்புறேன்னு வெச்சுக்க, அப்ப நான் என்ன பண்ணுவேன் ஆஹான்னு போடுவேன். ஆனா எனக்கு சிரிப்பே வந்திருக்காது. நான் மெசேஜ் சும்மா போடுவேன். இப்போ நேர்ல பேசும்போது நான் சிரிக்கிறேன்னா சிரிக்கலையா தெரியும். புரியுதா? அப்படி நான் என்ன சொல்ல வரேன்னா அதாவது சின்ன திங்ஸ் அத நீங்க உங்களால ஃபுல்லி எக்விப்ட் நீங்க உங்களால இந்த விஷயம் பண்ண முடியும்னா அதுக்கும் நம்ம இப்ப டிசைனுக்குன்னா இல்ல உங்க பிராண்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க அடாப்ட் பண்றது ஓகே. அது வந்து இட் இஸ் டிஃபரெண்ட் ஆர்குமெண்ட். பட் ஐம் சேயிங் எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்றப்போ we become nothing in the end. to create னா என்ன பொறுத்த வரைக்கும் is to create இப்போ வேர்ட்ஸால மட்டும் இல்லாம டிஃபரெண்ட் திங்ஸ் வச்சு கிரியேட் பண்றது இஸ் மோர் ஒரிஜினல்னு நான் யோசிக்கிறேன். Just because we are supporting A doesn't mean that we are discrediting all the work that has been done before. But there is another no we are saying you will have to adopt. There's no point in cribbing anymore. But ஏஐ வந்துச்சுன்னா நீ அந்த ஏஐ வச்சு எப்படி உன்னோட சிக்னேச்சர் திருப்பி அதில் எப்படி நீ பயங்கரமா கிரியேட்டிவ் பண்ணி அதில் நீ உன்னோட ஆர்ட் ஃபார்ம் ஃபுல்லா நீ தான் பண்ணிருக்க. உன்னோட ஒரிஜினாலிட்டி கொண்டு வரலாம். ஆனா there is இது அதை நீ பண்ணாம என்ன பண்றனா திருப்பி நான் ஃப்ரம் தி ஸ்கிராச்ல இருந்து தான் பண்ணுவேன். இதுல தான் என்னோட ஒரிஜினாலிட்டி காப்பேன்னா அது முடியாது. வெயிட் கன்னியமா இல்ல பட் இப்போ like we spoke about how AI is built on artists and human brain. அந்த மாதிரி if we can create, which we already do, a different form or a different kind or a different perspective, அதை வச்சு தான் again it builds on. So we have to continue to create. It's like we are feeding AI. நாம ஃபீட் பண்றது அதுதான் சொல்றேன். சோ நாங்க பண்ணிக்கிட்டே இருந்தாதான் so இங்க போய் ஒரு வந்து இப்போ say for example so it is interdependent. இன்ஸ்பிரேஷன்ல இருந்து தான் ஒரு ஆர்ட் வர்க் கொண்டு வராங்க. ஆமா அந்த 10னா அந்த 10க்குள்ளேயே வர்க் பண்ணிட்டு இருக்குன்னு வெச்சுக்கோங்க. நாளைக்கு நாம வந்துட்டாவும் அந்த 12 15 நாக்கனாதான் உங்களுக்கு வேற அவுட்புட் வரும். என்ன சொல்றேன் நீங்க ஃபீட் பண்ணிட்டே இருக்கிறதால தான் வருது. ஓகேவா? இப்போ நீங்க ஃபீட் பண்ற ஜெனரேஷன்ல இன்னும் 10-20 வருஷத்துல காணாம போயிருவீங்க. ஓகேவா? ஏன்னா இதுக்கப்புறம் வர ஜென்ரேஷன் ஆல்ரெடி ஃபோட்டோஷாப்லேருந்து கேன்வாஸ் மாறிடுச்சு. ஓகேவா? இன்னும் அடுத்த ஜென்ரேஷன் ஃபோட்டோஷாப்ன்றதே காணாமல் போயிடும். அதுக்கப்புறம் அடுத்த ஜென்ரேஷன் ஃபுல்லாகவே அதை தான் படிப்பாங்க. ஃபோட்டோஷாப் திருப்பி உட்காந்து டூல்ஸ் உட்காந்து கட் பண்ணுறதை பற்றி படிக்கவே மாட்டாங்க. ஓகேவா? அப்போ என்ன ஆகும்னா உங்கள் ஜென்ரேஷன் ஆளுங்களாம் காணாமல் போயிடுவீங்க. ஃபீட் பண்ணுற ஆள்லாம் ChatGPTல வச்சு ஒரு விஷயத்த புதுசாக கண்டுபிடிப்பான் பாரு. ஐ மீன் அதை வச்சு ஒரு ஆர்ட் ஃபார்ம் கிரியேட் பண்ணுவான் பார்த்தியா? அதுதான் ஃபிட் பண்ணுவான் உள்ளே தவிர உங்க பழைய ஆர்ட் ஃபார்ம் ஃபில் பண்ண மாட்டான். அவன் என்ன சொல்றான்னா eventually people will figure out how to get that field. நம்ம உயிரோட இருக்க மாட்டோம் அதெல்லாம் பார்க்க. அது வரைக்கும் சோ அவர் வந்து இப்போ நம்ம எங்க ஜெனரேஷனா நீ ஜியா மில்லனியலா பூமர் நாங்க அடாப்ட் ஆயிட்டோம்டா. நாங்க அடாப்ட் டேய் உங்களுக்கு அந்த குவாலிட்டி தாஜ்மஹால் கட்டறது கொத்த கசிதேல வரல
வெட்டி விட்டீங்க. போய் மும்தாஸ் பையில பாத்தீங்க. தூத்துக்குடியில போய் நீ என்ன பண்ணன்னு தெரியும் கொத்தனார. சோ என்ன சொல்ல வந்தா எங்க அப்பா உங்க அப்பா மேட்டர் முடிச்சிரு. ஏய் டைம் ஆகுது, உங்க அப்பா மேட்டர் சொல்லி முடிச்சிரு. இப்போ வந்து அதுதான். சோ தேர் இஸ் இத வந்து அப்பா வந்து கிரியேட் பண்ணாரு. இப்போ அவங்க ஜெனரேஷன்லாம் வந்து லிவ்ட் when photos were அவங்க போலராய்ட்ல இருந்து அனலாக் போய் அனலாக் தானே, அனலாக்ல இருந்து டிஜிட்டல் போய் அனலாகா தப்பா சொல்லி முடியல இடிச்சு. அதான் இப்போ அவங்களால அடாப்ட் பண்ண முடியல unfortunately. அதுதான் இப்போ என்னன்னா நாங்க வந்து அடாப்ட் பண்ணிக்கிறோம். ஓகேயா? இப்போ நீங்க வந்து உங்க அப்பா மாதிரி பிஹேவ் பண்றீங்க. இப்போ உங்களுக்கு தான் டிஸ்அட்வான்டேஜ். நான் சொன்னேன் நான் எப்படி அடாப்ட் பண்ண சொல்லிட்டேன். பட் ஏதோ ஒரிஜினாலிட்டி இல்லன்றியே, நீ அதுல ஒரிஜினாலிட்டி கிரியேட் பண்ணாம நீ வேலையை நான் ஈஸியாக்க பாக்குறேன். இல்ல அதுக்கு நான் என் கிரியேஷன் நிறுத்தல. இப்ப வந்து நீ ஃபார் ஏஐ தான், ஆனா உனக்கு வந்து ஒரு மனசுல ஒரு சின்ன குமுறல் இருக்கு, இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு. அதுதானே? நான் ஃபார் ஏஐ தான். நான் வந்து என்ன சொல்றேன், ஏஐ வந்து பண்ணட்டும், எல்லாமே பண்ணட்டும். ஆனா உனக்கு வந்து எனக்கு என் டாக்ஸ் பண்ணி கொடுக்கட்டும், என் டாக்ஸ் ஃபைலிங் பண்ணி கொடுக்கட்டும். அப்ப டாக்ஸ்ல பண்றானே அக்கவுண்டன்ட் வேலை போகும்போது வீக்காவுல இருக்க வேலை போகும்போது சாருக்கு ஒண்ணும் ஆகல. அதான் பிடிக்கிட்டீங்களா எல்லாத்தையும்? எங்க கிட்ட இருந்து முடிந்தாலும் போறீங்க கொஞ்ச நாள்ல. இந்த மாதிரி ஏதாவது எழுதுறதுக்கோ ஏதாவது கான்வர்சேஷனுக்கோ. அப்ப எழுதுறவங்க பேரு கண்டென்ட் ரைட்டரோட வேலை புடிங்கிட்டா. அடுத்து கடைசில ஒரே ஒரு ஜாப் ஆப்பர்சூனிட்டி தான் இருக்கும், AI ப்ராம்ப்ட் இன்ஜினியர். அது மட்டும் தான் இருக்கும். அதுல இன்னும் பெரிஃபரல் அதுல நீங்க போய் சீனியர் ப்ராம்ப்ட் இன்ஜினியர், ஜூனியர் ப்ராம்ப்ட் இன்ஜினியர். 2017 நீ அங்கிக்கு வரும்போது ஏஐ கிடையாது. ஓகே, 8 வருஷத்துல வந்துச்சு. அடுத்த 8 வருஷத்துல வேற ஏதாவது புது ஒரு விஷயம் வரும். அது உங்களுக்கு எல்லாம் கண்டியூசிவா இருக்கும் ஃபார் யுவர் என்வாயர்மெண்ட். அதுதான் இப்ப என்னன்னா மனிதர்கள் வாழ்க்கைக்கு முக்கியம், டெக்னாலஜியும் முக்கியம். ஓகே